உங்களுக்கு பூரி வரணும்னா என்ன பண்ணணும்னா, பூரி மாவு பிசையும்போது இப்போ 2 டம்ளர் மாவு எடுத்திங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். அதுக்கடுத்து வந்து 3/4 இல்லை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ 2 டம்ளர்னால் 3/4 டம்ளர் அது கொஞ்சம் கூட வரும், அவ்வளோதான் வரும். அதுக்கடுத்து வந்து மாவு பிசையும்போது 2 டம்ளர் மாவு போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதுக்கடுத்து கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா பெசறிட்டு அப்புறம் இந்த தண்ணி இந்த 3/4 டம்ளர் சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய ஆரம்பிங்க. பிசைய ஆரம்பிச்சிட்டிங்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா இந்த ரவை போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் ரவை போட்டிருக்கேன். போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக பூரி வருங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இந்த வருங்க ஃப்ளஃபியாக வரும். இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளஃபி இது இருந்துச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க பூரியை, நல்லாயிருக்கும்.